ஹாய், வெல்கம் டு இல்லம் தேடி கல்வி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கில் டெஸ்ட் நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா, ஹைடெக் லேபோட ஸ்கில் டெஸ்ட்டு. அதில் இருக்க ஒரு சில கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹாய், நேற்று கொடுத்த மேக்ஸ் கொஷின்ஸை ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 36 கொடுத்துருந்தாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து 36 கொடுத்துட்டு அதோட ஒன் சைட் கேட்டிருந்தாங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா 4a. ஸோ 4a எவ்வளோ 36 கொடுத்துருந்தாங்க. அப்போ நமக்கு ஏ கேட்டிருந்தாங்க. ஏ கண்டுபிடிக்கணுன்னா 4 வந்து இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் டிவைட் ஆகிடும். ஸோ 36/4. ஸோ 9 4s 36. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 9. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இன்னொன்று அதே போல் வந்து பி கொடுத்துருந்தாங்க. b is equal to 10, h is equal to 5 அப்படின்னா ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஆஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, ஆஃப் BH. ஆஃப் இன்ட்டு பின்னா பேஸ் அடிப்பக்கம், ஹெச்னா ஹைட் உயரம். b வந்து 10, h வந்து 5. ஸோ 2 1s 2, 5 2s 10. ஸோ 5 into 5, 5 5s 25. b is equal to 25. இதே மாதிரி ஒரு சிம்பிள் கொஸ்டின் இருந்துச்சு. ஏ கொடுத்து A5, B 10 கொடுத்துருந்தாங்க. அவங்களே ஃபார்முலா A² B² டெரிவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஏ வந்து நமக்கு 5 ஸ்கொயரு, B வந்து 10, 10ஓட ஸ்கொயரு. ஸோ 5ஓட ஸ்கொயர் எவ்வளோ 25, 10ஓட ஸ்கொயர் 100, 100 + 25 125. நம்ம இது மாதிரி நம்ம சீக்கிரம் போட்டோம்னா நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட் இது ரெண்டுமே கண்டுபிடிக்க தெரியணும். ஸ்கொயர் ரூட்னா இப்போ 1ஓட ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 4 4s 60, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. அதாவது 7 into 7 49, 6 into 6 36, 5 into 5 25. அது போல் 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144. ஸோ இது போல் அட்லீஸ்ட் இந்த 12 வரைக்குமாச்சும் தெரிஞ்சு வச்சோம்னா நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸை டக்குன்னு அந்த செகண்ட்ஸில் போட ஈஸியாக இருக்கும். நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுறது வரைக்கும் இது மாதிரி 8 ஸ்கொயர்ஸ் 64 அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சீக்கிரமாக டெரைவ் பண்ணலாம். இன்னொரு கொஷின் அந்த ரீசனிங் அதிலெல்லாம் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து தேர்ஸ்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து தேர்ஸ்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டேனா நேற்றுக்கு முந்தின நேற்று தேர்ஸ்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எஸ்டர்டே என்னவா இருக்கும், நேற்று தேர்ஸ்டேனா அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே. எஸ்டர்டேனா டுடே சாட்டர்டே. அப்போ டுமாரோ என்னன்னு தான் அவங்க கொஷின் கேட்டிருந்தாங்க. டுமாரோ சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டே. ஸோ இது போல் நம்ம எழுதி அதை பார்க்கும்பொழுது ஆன்சர் நம்ம கரெக்டாக போடலாம். ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே தேர்ஸ்டேன்னா அப்போ எஸ்டர்டே ஃப்ரைடே வந்திருக்கும், டுடே சாட்டர்டே, டுமாரோ சண்டே. ஸோ இது ஒரு கொஷினை கேட்டிருந்தாங்க.